वैषम्य निम्नोन्नतमिदं जगत् श्रीस्तनाभरणं तेजः श्रीरङ्गे स्वयमाश्रये चिन्तामणि विबोध्वान्तं सखे आनन्दभोगिनः अध्यन्यस्तपदाब्जमञ्चितघटी संवादि गौचेयकं किञ्चित्ताण्डवदन्ति संहननकं निर्व्याजमन्तस्मितं चूडाचुम्बिमुखाम्बुजं निजभुजाविश्रान्तदिव्यायुधं श्रीरङ्गे शरदशतं तदैतः पश्येम श्रीवत्सचिह्नविश्वेभ्यो नभौक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रता श्रीपराशरविट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्गसुतश्रीमान् श्रेयसे मेन्दुभूयसे ஸ்ரீ லட்சுமிநாதனான எம்பெருமான் ஜகத்தை வாழ்விப்பதற்காக பற்பல உபாயங்களை பண்ணி வருகிறான். முதலிலே ஜகத்தை சிருஷ்டித்தான். அதுவே அவன் நமக்கு பண்ணின பெரிய உபகாரம்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். ஒன்றி ஒன்றி உலகம் படைத்தான் கவியாயினேற்கு என்றும் என்றும் இனி மற்றொருவர் கவிவேற்குமே பாரிடந்து பாறையுண்டு பாருவிழுந்து பாரடந்து பாறையாண்ட பேராடன் என்று பகவான் தான் பண்ணியிருக்கக்கூடிய கிருத்தியங்களை ஆழ்வார் பலவாறாக கொண்டாடினார். இதேதான் வேதமும் கொண்டாடிது. தத் சிருஷ்டுவா ததேவா நுப்ராவிஷத் ததனு பிரவிஷ்ய என்று காண்பிக்கிறது வேதம். தத் சிருஷ்டுவா ஜகத்தை சிருஷ்டி சித்தித்து போடுகிறான் எம்பெருமான். கொண்டது உருக்காட்டாதே கிடக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை கண்டு காருண்யம் கரைபுரண்டு ஓடுகிறது அவனுடைய திருவுள்ளத்திலே. நம்ம இடத்துல அகப்பட்டு நம்மோட கூட இருக்கிற இந்த ஜீவர்கள் கர்ண கலேபரங்களை கொடுத்தா நம்மையே எப்பொழுதும் அடைந்து உயிர்ந்து போவர்களே என்கிற ஆசையோட பகவான் இவர்களுக்கு கரண கலேபரையின் கிடையதும் தயமான மனா என்று தெரிவிக்கிறார். தயமான மானாவாய் கொண்டு அப்படின்னு காண்பிக்கிறார். அப்படின்னா பரிபூர்ண தயையுடைய மனதை உடையவனாக நமக்கு சரீரத்தையும் கரண கலேபரங்களையும் கொடுத்து ஜகத்தையும் சிருஷ்டித்து அவனுக்கு கேவல லீலையா சிருஷ்டி. அவனுக்கு லீலை என்பது ஒரு சிருஷ்டி என்பது அவனுக்கு ஒரு லீலை. நமக்கு லீலைங்கிறது விளையாடினா தான் உண்டு. மட்டை எடுத்து விளையாடணும், இன்னொன்று எடுத்து விளையாடணும். பகவானுக்கு உலக சிருஷ்டியே அவனுக்கு ஒரு விளையாட்டு. அகில புவன ஜன்ம ஸ்தேம பர்தாதி லீலே என்று தெரிவிச்சார் சுவாமி எம்பெருமானார். தெரிவிக்கிற காலத்தை இன்புறும் இவ்விளையாட்டுடையான் என்று ஆழ்வார் தெரிவித்து காண்பிக்கிறார். இதெல்லாம் ஒரு விளையாட்டாக நடத்தும் அவன். அப்படின்னா ஒரு சிரமப்பட வேண்டியதில்லைன்னு அர்த்தம். பகவானுக்கு அதெல்லாம் சங்கல்ப மாத்திரத்தாலே அதை ஒரு வெறும் அவனுடைய மகிழ்ச்சிக்காக நடத்தி கொண்டு போருபவன். இந்த ஜகத்தையும் சிருஷ்டித்து நம்மையும் சிருஷ்டித்து நமக்கு ஏதான வேணுமே பார்த்து படிப்பதற்கு அதன்படி செயல்படுவதற்குன்னு வேணுமேங்கிறதுக்காக வேத பிரமாணத்தை கொடுக்கிறான் எம்பெருமான். அத்யுத்தமஹா சதசதீச்ச விவேக்து மீஷா மானம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி தேனாவலோக்கிய கிருதினஹ பரிபுஞ்சதேதம் தத்ரைவ கேபி சபலாஹ சலபீபவந்தி என்கிறார் பட்டர் ஆச்சரியமா. அர்த்தும் தமஹா இருட்டை போக்குவதற்காகவும் சதசதீச்ச விவேக்து மீஷா எம்பெருமான் இது சத்து இது அசத்து, இது நல்லது இது தீயது, இது செய்ய வேண்டியது இது செய்யக்கூடாதது, இது கடைபிடிக்க வேண்டியது இது விலக்க வேண்டியது என்பதை அறிவதற்காக நமக்கு மானம் பிரதீபமிவ மானம் பிரமாணமாக இருக்கக்கூடிய வேதத்தை பகவான் ஒளி பொருந்திய விளக்கை கொடுக்கிறா போலே கொடுத்தான். காருணிகனான சர்வேஸ்வரன் அறிவிலா மனுஷர் உணர்வெனும் சுடர் விளக்கேற்றி பிறங்கிருள் நீங்கி மேலிருந்த நந்தா வேத விளக்கை கண்டு நல்லதும் தீயதும் விவேகிக்கைக்கு மறையாய் விரிந்த துலக்கனில் விளக்கில் கொடுத்தின பிரதீபமான கலைகளை நீர்மையினால் அருள் செய்தான் என்று நாயனார் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். எப்படிப்பட்டதை கொடுத்தா எம்பெருமான் நமக்கு பரம கருணையோடே கொடுத்தான். வேதம் என்பது தனம், மிகப்பெரிய தனம். பிராமணானாம் தனம் ருஜசாமானி, பிராமணர்களுடைய பெரிய தனம் வேதம் என்பது. ஆழ்வார் அப்படியே தமிழ் படுத்தினார். அந்தனர் தந்தி வைத்த மந்திரத்தை அப்படின்னு எங்கெல்லாம் இருப்பான் எம்பெருமான் தெரிவிக்கக்கூடிய ஆழ்வார் சுடர்மிகு சுருதியுள்ளுடன் தெரிவிச்சார். பல பாசனங்கள் எடுத்து காண்பிக்கிறார். நன்கோதும் நாள் வேதத்துள்ளான் மறையாய நாள் வேதத்துள்ளின் நமரன் சுடரே இத்தனை பாசனங்களை கொண்டாடுறார் எம்பெருமானை. இதுவும் வேதம் ஓதுபவர்களை என்னமா கொண்டாடி காண்பிக்கிறார் ஆழ்வார். கணினும் சிறுத்தான் விலை தெரிவிக்கிறார்.
நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள், நன்மையால் மிக்கவர்களே நான்மறையாளர்கள், நான்மறையாளர்களே நன்மையால் மிக்கவர்கள். அற்புதமான வியாக்கியானம். அப்படிப்பட்டவர்களே உண்மையாக கருதுவர் என்று தன்னை தாழ்த்துகிறார். நைச்சான சந்தானம் பண்ணுகிறார் மதுரகவியார் விடத்தன்னிலே. நன்மையால் மிக்கவர்களாக இருக்கக்கூடிய நான்மறையாளர்கள் அப்படின்னா நான்மறைய ஓதி இருக்கக்கூடிய மகானுபாவர்கள் மற்றவர்கள் தோட்டத்தையே பார்க்க தெரியாது அவர்கள். அது யாரை போலே உதாரணம்னு எடுத்து காண்பிக்கிறார். ஆழ்வான் ஆண்டாளை போலே, புறத்தாழ்வான் அவருடைய தர்மபத்னி ஆண்டாள் போன்ற மகாத்மாக்களை போலே தோஷம் என்பதை அறியாதவர்களாக. புறத்தாழ்வானுக்கு திருக்கண்களை இழந்தார், தர்சனத்தை உத்தரித்து தர்சனங்களுக்கு அழிவின்றி வரம் பெற்ற விடாய் தீரவோ. அவர் திருமஞ்சன கட்டியத்துல ஒரு வரி வருது, தர்சனத்தை தூக்கி எரிஞ்சுட்டு இந்த தர்சனத்தை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணீரா, அதற்காக திருமஞ்சனமா அப்படின்னு கேட்கிறார். நாமெல்லாம் எதை தூக்கி எறிகிறா போல, ஆத்துல பையையும் வேஸ்ட் மெட்டீரியலையும் தூக்கி எறிகிறா போல தன்னுடைய திருக்கண்களை உதறி எறிந்தார். உத்தரித்து தரிசனங்களுக்கு அழிவின்றி வரம் பெற்ற விடாய், அதற்காக திருமஞ்சனம் ஆடுறீரா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரா. அப்படி ஆழ்வான் போன்ற மகாத்மாக்கள் கண்ணை இழந்து திருவரங்க கஷேத்திரத்திலே ஆச்சாரியனை பிரிந்து ஆச்சாரிய துக்கம் தாழாத பகவத் தரிசனத்துக்கு போறார். அவர்கள் எதற்காக பெருமாளை சேவிக்க போறாங்கன்னா, பகவான் ஆச்சாரியனிடத்திலே என்னை சேர்ப்பிக்க வேணும்னு போறார், எம்பெருமானை சேர வேணும்னு போல. அந்த இடத்துல பகவானை புருஷகாரமாக பற்றி ஆச்சாரியனை அடைய வேணும். பிராபகம் அவன், பிராப்தியன் ஆச்சாரியன். அந்த உத்கிருஷ்டதம பூதர்களாக நின்றவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம். அழ்வான் இடத்துல கேட்கிறா, நீ கண்ணை இழந்தீரு, நீர் என்ன பாவம் பண்ணீர்? இடத்துல நாங்கள்லாம் தான் நானே நானாவித நரகம் போகும் பாவம் செய்தேன் வியாக்கியாதெல்லாம் சொல்லுவோம். பெருமாளே பண்ண நரகம் போராதுன்னு, நான் பண்ற பாவத்துக்கு எக்ஸ்ட்ரா சிருஷ்டிக்கணும், நீ பண்ணா தான் பிரயோஜனம். அதை போல அதிகமாக சிருஷ்டிக்க வேண்டி இருக்க புறத்தாழ்வான் பாபமே செய்யாதவர், பாபம் என்கிற வாசனை அறியாதவர், ஏன் இப்படி உங்க கண்ணு போச்சுன்னு போய் கேட்டார். அவர் சிரிச்சு உடனே புறத்தாழ்வான் சொன்னார், 6வது திருமண் காப்பு இட்டுக்கிறச்சே பார்த்து அது கோணிருக்குன்னாவது சொல்லியிருக்காம இருந்திருப்பான். என்னைக்காவது ஒரு நாள் இதை பண்ணியிருப்பேனே, நான் பண்ணியிருப்பதற்கு வாய்ப்புண்டனோ என்று தெரிவிச்சார்னா, எத்தனை மகாத்மா அந்த மகாத்மா நெஞ்சிலே தோன்றுமா? தோன்றாதுன்னு அத்திகிரி அருளாளர் ஆளவந்தார், அதாவது ராமானுஜருடைய திருவாக்குக்கு இணங்கி அவரை பாடுறார். ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் கொண்டாடுறாரு. உடனே அத்திகிரி அருளாளர் நேரா அவருக்கு முன்னாடி பிரத்யட்சம் ஆறார். என்ன வரன் வேணும்? எம்பெருமானார் பராக்க ஆயிட்டார் அப்படின்னா வெளியில வேற காரியமா இருக்காரு. என்ன வேணும்னா, நான் பெற்ற பேரு நாலூரானும் பெற வேணும். என்ன பாவ சுத்தி அது எங்க வரும்? அந்த இடத்துல எப்படி ஞாபகம் வரும்? அவளுக்கு போய் இப்படி கொடுக்கணும் அவர்களுக்கு. நமக்கு ஞாபகம் வருமானம் நமக்கு எப்பவுமே ஞாபகத்துல இருக்கும். என்ன இப்படி பண்ண பாரு, உனக்கு என்ன பண்றேன் பார், அதுங்கிறதுக்காக ஞாபகம் இருக்கு. ஆச்சாரியர்களுக்கு அவனை ஞாபகம் வச்சுட்டு இருக்காளே, அவன் அந்த நரகம் புகாத வண்ணம் இருக்க வேணும். என்ன உத்கிருஷ்ட தமர்களாக வாழ்ந்திருக்கக்கூடிய மகானுபாவர்கள். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நன்மையால் மிக்கவர்களே நான்மறையாளர்கள், நான்மறையாளர்களே நன்மையால் மிக்கவர்கள், தோஷம் என்று அறியாதவர்கள் அப்படின்னு கொண்டாடினார். அந்த இடத்துல கொண்டாடுறச்சே காரணம், பகவான் அவனுக்கு விரும்பி இருக்கக்கூடிய வேதத்திலே சுடர்மிகு சுருதியுள்ளுளம். முதல் 10 பாசனம் திருவாய்மொழியில ஸ்ருதிச்சாயாலே அருளுகிறார். வேதம் எப்படி சொல்றதோ அப்படியே சொல்றார். யதோவா இமானி பூதா நிஜாயந்தே ஏ நஜாத்யா நிஜீவந்தி அப்படின்னு வேதம் யதோவா யதஹா வா இமானி பூதானி நிஜாயந்தே என்று அது ஒன்னொன்னா இமானி பூதானி ஜாயந்தே என்று ஓரொரு பங்கியாக எடுத்து காண்பிக்கிறச்சே யாரவன் யாரவன் அப்படிங்கிறச்சே இன்னவன் பேர் சொல்லல். சஹஸ்ரசீர்ஷா புருஷா சஹஸ்ராக்ஷா சஹஸ்ரபாத். சஹஸ்ரசீர்ஷா புருஷா 1000 தலைகளை உடையவன் எம்பெருமான், 1000 கண்களை உடையவன். வேதத்துக்கு மேத்தமேட்டிக்ஸ் போராது போல் இருக்கு. 1000 தலைகள்னா 2000 கண்ணுன்னா சொல்லணும். அப்படின்னா அந்த இடத்துல ரேபத்துல நாம சொல்றச்சே ஆயிரக்கணக்கான அர்த்தம். ஆயிரக்கணக்கான தலைகளையும் கண்களையும் சிரசையும் உடைய எம்பெருமான் அப்படின்னு சொல்ற இடத்துல கடைசியில அந்த உத்தர பாகத்துல சொல்றது யத்ர பூர்வே சாத்யா சந்தி தேவாஹ. இது முடிஞ்சு போச்சு. இது முதல் பாகம் முடிஞ்சாச்சு. அடுத்தது ஆரம்பிக்கிறது அங்கேருந்து. அதுல வரக்கூடிய ஒரு வரி யாரவன்னு காமிச்சு கொடுக்குறது. எந்த வரி அப்படின்னா, விராட்டியின் மணாளனவன்னு காண்பிக்கிற ஒரு வரி. அந்த ஒரு வரி சொல்லி கொடுக்கணும் அந்த இடத்துல. இவன் தான் அவன் எம்பெருமான் பிராட்டியினுடைய மணாளனாக நிற்கக்கூடியவன்.
திருவின் மணாளனவன் அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கக்கூடிய வரியாலே அவன் இன்னவன்னு அறிய முடிகிறது. அது போல ஸ்ருதிச்சாயாலே ஆழ்வார் முதல் 10 பாசுரத்தை அருளுகிறார். ஏன் காரணம்? வேதம் பிரபல பிரமாணம், ஆதௌ வேதாக பிரமாணம், ஸ்மிருதிஹி உபகுருதே சேதிஹாசை புராணைஹி நின்யுரு வேதான விசததமே தொன்மஹிம்னி பிரமாணம்னு கொண்டாடி காண்பிக்கிறார். வேதமே பிரபல பிரமாணமாக கொண்டு அதற்கு கூட உபபிரமணங்களாக இருக்கக்கூடிய ஸ்மிருதி இதிகாச புராணாதிகளை கொண்டு அதனுடைய அர்த்தத்தை நிலைநிறுத்துவதற்காக இதை உபயோகிக்கிறதுன்னு அர்த்தம். சரி, இத்தனை வந்த வேதம் ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே பயன் என்ன? கடைசியா தேறின முடிவு என்ன? நாராயணன் பரம்பொருள், என்னை ஆளும் சுவாமி அவன், நான் அவனுடைய அடிமை, அவ்வளவுதான். ஆழ்வார் சொன்னார், நின் திருவெட்டெழுத்தும் கற்று என்ன தெரிஞ்சினார்? உற்றதும் உன் அடியாருக்கு அடிமை. அந்த இடத்துல உன்னுடைய தாசர்களுக்கு தாசபூதன்னா அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கடியார் அடியோங்களே என்று கொண்டாடி காண்பிக்கிறபடியே அவர்களுக்கு தாசபூதன். இந்த ஞானம் வந்துடுதுன்னா பிரயோஜனம். திருமந்திரத்தாலே கிடைக்கிற ஞானம் இதுவன்றோ நமக்கு. திருமந்திரத்தாலே சொன்னா போலே மந்திர சேஷம் நமஹாவும் நாராயணாயாவும். பிரதமம் எது, பிரதானம் எது அப்படின்னா பிரணவம் தான். அந்த பிரணவத்துல தான் எல்லாம் உள்ளடங்கி இருக்கிறது. பிரணவத்தினுடைய விரிவு மந்திர சேஷம் நமஹா நாராயணாய. இந்த திருமந்திரத்தினுடைய விரிவு துவயம், துவயத்தினுடைய விரிவு சரம ஸ்லோகம். இப்படிதான் நமக்கு பூர்வாச்சாரியர்கள் காண்பிக்கிற முழுக்க இது அத்தனையும் கடந்து சேர்ந்து பிரணவத்திலே உள்ளடங்கி இருக்கிறது. இதுதான் லோகாச்சாரியர் அற்புதமா தெரிவிக்கிறார். 3 அக்ஷரத்தையும் 3 வேதத்திலும் எடுத்ததுன்னு காண்பிக்கிறார். 3 தாழியிலே தயிரை நிறைத்து கடைந்து வெண்ணெய் திரட்டினா போலே 3 வேதத்திலும் 3 அக்ஷரத்தையும் எடுத்தது. அகார உகார மகார இதி தான் ஏகதா சமபரத்ததே ததோம் இதி என்று இது 3ஐயும் சமமாக ஆக்கி அதிலிருந்து அவனுக்கு அடிமை. அதுலயும் தேறின PhD, இப்போ PhD கடந்து போஸ்ட் டாக்டரேட் போயாச்சு. யாரவா? அடியாருக்கு அடிமை. PhDனா அவனுக்கு அடிமை, போஸ்ட் டாக்டரேட்ல அவன் அடியாருக்கு அடிமை. இந்த ஒரு வாக்கியம் நம்மிடத்திலேருந்து சொல்றதுக்காக பகவான் பண்ண அத்தனை காரியங்களும் இருக்கிறது. எடுத்த அவதாரங்களும் கொடுத்த பிரமாணங்களும் அவதரிப்பிக்க வைத்த ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் இதற்கு அத்தனைக்கும் மூல காரணம் எதற்குன்னா கடைசியா கைய கூப்பி அவன் முன்னாடி அடியேன் ராமானுஜதாசன் இந்த ஒரு வார்த்தை நாம சொல்லணும் என்பதற்காக இவ்வளவு கிருஷி பண்ணுகிறான் என்பருமா. கேட்டார், எங்க போயிட்டு வந்து இது வெளிநாடு, எவ்வளவு லட்சம் செலவு? 1 வருஷத்துக்கு 4 லட்சம், 4 வருஷத்துக்கு 16 லட்சம். கடைசியா முடிச்சு என்ன அதுல தெரிஞ்சுட்டே இருப்பாரோ அப்படின்னு ஒத்த பேப்பரை கொண்டு வந்து காமிச்சேன். 16 லட்சம் செலவழிச்சு இதை வாங்கிட்டு வந்தீரா? நான் என்கிட்ட கேட்டீங்கன்னா 10 ரூபா கொடுத்தாலே நான் அந்த பேப்பரை கொடுத்துருப்பேன். எனக்கு அவர் கொடுத்த பேப்பர் என்ன சர்டிபிகேட், அதுதான் எனக்கு இந்த டிகிரி அவார்ட் பண்ணா. அத்தனை சிரமப்பட்டு எம்பெருமான் நம்மிடத்திலேருந்து சர்டிபிகேட் வாங்க முடிஞ்சுதான்னா அவன் வாங்கினது ஃபெயில்யூர் தான் சர்டிபிகேட். இதுதான் பராசர பட்டர் தம்முடைய அற்புதமான சாதுரியத்தாலே வெளியிடுகிறார். சாட்சாத் சுவாமி பராசர பட்டர் ஆழ்வானுடைய திருக்குமாரராக, எம்பெருமானாருடைய சத்சிஷ்யரான குரத்தாழ்வானுடைய திருக்குமாரராக இருப்பினும் அவருக்கு நேரே ஸ்ரீரங்கநாதனுடைய பரிபூர்ண கடாட்சம். அது ரங்கநாதனுடைய கடாட்சம் பட்டவர்களே பட்டரை போல சிரேட்டர்கள் பார்ப்பதென்பது அரிது அரிது. அது பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளைன்னு கொண்டாடுகிறா போலே ஆச்சாரியர்களே மகாஜானியாக விளங்கினவர், சிங்க குருவாக நின்றவர் பராசர பட்டர். எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு கை மண்ணை பிடித்து ஒருத்தனை ஜெயித்தார். அங்கேருந்து அந்த மண்ணை பிடிச்சிட்டு அவன் சொல்றான், அந்த ஒரு சின்ன குழந்தை யோசிப்பாரு. அப்ப ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஆச்சாரியாபிமானம் எந்த வயசுலேருந்து இருக்கு? இந்த குழந்தை விளையாடுறச்சே ஒருத்தன் தோல்ல சுமந்து கொண்டு வருகிறான். சர்வஜ்ய பட்டன் வந்தான், சர்வஜ்ய பட்டன் வந்தான். இந்த பிள்ளைக்கு இன்னும் 4 வயசு 5 வயசு அவ்வளவுதான் விளையாடிட்டு இருக்கு. யாரடாது? நம்ம ராமானுஷர் எவ்வாறு போன்ற மகான்கள் இருக்கிற ஊரிலே சர்வஜ்யன்னு பேர் சொல்லிட்டு வரான்னு ஒரு குழந்தை. அதுக்கு என்ன தோணிது? யார் சர்வஜ்யன்னு பட்டம் சொல்லுவான், நிறுத்துன்னு. இவன் தேடி பார்க்கறான், சுத்தி முத்தி சவுண்டு மட்டும் வருது, ஆளை காணுமே. குனிஞ்சு பார்த்தா இதனோடு ஒரு பிள்ளை சொல்றது, நிறுத்து. என்ன பிள்ளாய்? என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லு, சொன்னா நீ சர்வஜ்யன்னு ஒத்துக்கிற, அப்புறம் உள்ள போந்து. சின்ன குழந்தை ஏதோ விளையாட்டா கேட்க போறது, இதுக்கு என்ன பெரிய பதில் சொல்றதுன்னு கேட்க உடனே அவர் சிரிக்கிறச்சே பராசர பட்டர் கீழே குனிந்தார், கையில இருக்கக்கூடிய மணல் அள்ளினார். இதுல எவ்வளவு மணல் இருக்கு சொல்லுன்னு.
அவன் கடைன்னு கால்குலேஷன் இறங்கினான். இது கியூபா, அதுக்கப்புறம் அதுல உள்ள போனா டென்சிட்டி எவ்வளவு இருக்கும், அதுல எவ்வளவு ஏரியால கவர் ஆகும் முழுக்க யோசிச்சாலும் புரியல, புத்தியில ஏற. அந்த குழந்தை சிரிச்சுட்டே சொல்லிட்டு, ஒரு கைப்பிடி மண்ணு சொல்லி தப்பிக்க தெரியாது நீ எல்லாம் சர்வஜனா, இது என்ன அளவுன்னு சொல்ல தெரியலையா அவனுக்கு, இப்படி யோசிக்கிறிய, ஒரு கைப்பிடி மண் என்று சொல்ல தெரியாது நீ சர்வஜனா. அவன் பார்த்தான், கீழ் இறங்கினான், சாஷ்டாங்கமாக விழுந்து சேவித்தான். கேட்டான், இது யார் குழந்தைன்னு. ஆழ்வான் திருக்குமாரர் பட்டர். ஒரு வார்த்தை சொல்றான் அவன், பரப்பதன் குஞ்சு தவழுமோ. ஓ, அவருடைய குழந்தைன்னா இவர் எங்கேயாவது சாமானியரா அப்படின்னு விழுந்து சேவிச்சான். அவரை எழுந்துருட பண்ணான். அந்த பல்லக்கிலே தான் சுமந்தான், கொண்டு போய் திருமாளிகளை விடுறான். விடுறச்சே அந்த இடத்துல அந்த 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 விடுகிற சமயத்திலே பார்த்தா ஆச்சரியமா ஆண்டாள், புறத்தாழ்வானுடைய பாரியாடு ஆண்டாள், அந்த ஆண்டாளோட பொன்னாச்சியார் கூட இருக்கா. இந்த பொன்னாச்சியார் இந்த பராசர பட்டர் பல்லக்கில் வருத பார்த்த உடனே, குழந்தை இப்பதான் விளையாட போச்சு, எங்கேயோ 4 குழந்தைகளோட விளையாடுறேன்னு, இது என்ன திருப்பி பல்லாக்கில் வருது அப்படின்னு கேட்கறச்சே அங்க இருக்கிறவா, அந்த வித்வானை ஜெயித்தார் பட்டர் அப்படின்னு சொன்ன உடனே இவன் நேரா போனா அந்த குழந்தைய அப்படியே வாரி எடுத்தா. தன் முந்தானையாலே நன்றாக அந்த குழந்தையை மூடிக்கொண்டு துவயத்தை அனுசந்தானம் செய்து கொண்டு உள்ளே சென்று ஆண்டாளை கடிந்தாள். அப்படியே 6000 படி வியாக்கியானத்துல இருக்கு. இப்படிப்பட்ட பிள்ளையை விளையாட விடலாமா? ஏமா அந்த குழந்தை கண்ணெச்சல் படுமே, நீ செய்வது அடுக்குமோ? பட்டர் பிறந்த 11வது நாள், 10 கடந்த 2ஆம் நாள் எம்பாராலே துவய ரட்சை செய்யப்பட்டது. அடுத்தது பொன்னாச்சியார் பட்டருக்கு செய்யறார், துவயத்தை கொண்டு ரட்சிக்கிறார். என்ன ஆச்சரியம் இது, என்ன மேதா விலாசம் அப்படின்னா, குருவாச்சாரியர்கள் பெரியோர்கள் எத்தனை பெரியவா இருந்தாலும் கொஞ்சம் அந்த பதத்தை சேர்த்து அர்த்தம் பண்றது புரியலன்னா, குழந்தை விளையாடிட்டு இருப்பார் பட்டர், கொஞ்சம் பக்கத்துல வந்து, சுவாமி இதுக்கு அர்த்தம் புரியலையே. அவர் சொல்றார், ஒரு முறை இயலை ஓது, திருப்பி கொஞ்சம் பாசுரத்தை சொல்லு. ஏன்னா அவருக்கு பாசுரமே ஆல, யாரும் ஒரு தடவை சொல்லுங்க பாசுரத்தை சொல்றார். ஓ இதுதானா, இந்த முதல் பதத்தையும் 4வது பதத்தையும் 2வது பதத்தையும் 5ஆவதையும் இப்படி சேர்த்து பாருங்க அர்த்தம் வருதான். ஐயோ வந்தது ஆச்சரியம், ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போவானா பட்டரிடத்து. அப்ப எப்படி சொல்றாரு அவருக்கு, சிறுமா மனுஷராய் என்னையாண்டா, சிறுமா மனுஷராய் என்னையாண்டா. அதையும் கேள்வி கேட்கிறார். அந்த பிள்ளை விளையாடிட்டு இருக்கு. விளையாடுறச்சு ஆழ்வான் இப்படி உபன்யசித்துக் கொண்டிருக்கிறார் காலக்ஷேமம். அந்த கோட்டிலே அந்த பராசர பட்டர் விளையாடுறார். உடனே அங்கேருந்து தகப்பனார் சிறுமா மனுஷராய் சந்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு போட்டிருக்கு, இல்லை காலக்ஷேமம் சொல்றாரு போட்டிருக்கு. அந்த பிள்ளை ஓடி வந்து, தகப்பனாரே ஒரு நிமிஷம், ஒரு சந்தேகம். என்னன்னு, இது எப்படி பரஸ்பர விருத்தமான தர்மங்கள் ஒரு இடத்துல இருக்கும்? ஒண்ணு சிறு மனுஷர்னு சொல்லும், இல்ல மாமனிஷர்னு சொல்லும். பரஸ்பர விருத்தம் அப்படின்னா ஆங்கிலத்தை சொல்றது எப்படி அப்படின்னா, ஒண்ணு வரைச்ச இன்னொன்னு கண்டிப்பா அது இல்லைன்னு ஆகும். ஒண்ணு வரைச்ச இன்னொன்னு இல்லை. இப்ப டாஸ் போடுறாரு, ஹெட் விழுந்ததுன்னா டெயில் இல்லைன்னு அர்த்தம். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்னு பேர். ஒருத்தர் சொன்னார், எப்படி இருந்தது அந்த இடம், வெளிச்சமா இருட்டா இருந்தது. அது சொல்லுவாளா? ஒண்ணு வெளிச்சம்னா அந்த இடத்துல இருள் இல்லைன்னு அர்த்தம். இருள்னு சொன்னா வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம். பரஸ்பர விருத்தம். இதை கொண்டு ஜெயிக்கிறார் எம்பெருமானார். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. இந்த வாக்கியங்களுக்கு சங்கரருக்கும் நமக்கும் காண்பிக்கிற வித்தியாசம் பொருந்தாதுங்கிற. சத்தியத்துக்கு சங்கரர் காண்பிக்கிறச்சே அசத்தியம், சத்தியத்துக்கு விருத்தம் அசத்தியம், அசத்தியம் இல்லாதவன் அப்படின்னு கொண்டு போய் வியாக்கியானம் பண்றார். எம்பெருமானார் வேண்டியது இல்லைன்னுட்டு ரொம்ப அழகான நிர்வாகம் அந்த இடத்துல காண்பிக்கிறச்சே. பரஸ்பர விருத்தம் இல்லை அந்த இடத்துல. சத்தியம் இருக்கிற இடத்துல ஞானம் இருக்கக்கூடாதுன்னு இல்லை, ஞானம் இருக்கிற இடத்துல ஆனந்தம் இருக்கு, அனந்தம் இருக்கக்கூடாதுங்கிறது இல்லை. ஒன்னொன்னு பரஸ்பர விருத்தமா இருந்தா தான் பொருந்தாது. ஒரே ஒரு மாடை பார்த்து அந்த மாடுக்கு கொம்பற்ற மாடு, பாதி கொம்புள்ள மாடு, முழு கொம்புள்ள மாடுன்னு சொன்னா பொருந்தாது அந்த இடத்துல. ஆனா ஒரு மாடுக்கு சொன்னா பொருந்தும். இல்ல ஒரு மாட்டுக்கு கொம்புள்ள மாடு, வாளுள்ள மாடு, அந்த மணிக்கட்டின மாடு, இதெல்லாம் ஒண்ணுக்கொண்ணு விருத்தம் இல்லை. இதை கொண்டு ஜெயிக்கிறார். சரி அது இருக்கட்டும், இங்க வருவோம் காண்பிக்கிறச்சு. இப்ப பராசரப்பட்டர் போய் கேட்கிறாரு, இது பொருந்தாத தர்மமா இருக்கே ஒண்ணுக்கொண்ணு. ஒன்னும் சிறு மனுஷர்னு சொன்னோம், இல்ல மாமனிஷர்னு சொன்னோம். ஆழ்வான் சொல்றார், பிள்ளாய் நீ அனுபனீதன், இன்னும் உனக்கு உபநயனமே ஆள குழந்தாய். ஆகாத போது நான் சாஸ்திரம் கொண்டு உனக்கு இந்த அர்த்தங்கள் எல்லாம் சொல்ல முடியும். சாஸ்திரத்தை கொண்டு விளக்கணும் உனக்கு, ஆனா சொல்ல முடியாது. அதற்காக அர்த்தம் சொல்லாம இல்லை ஆச்சாரியர்கள். உனக்கு பிரத்யக்ஷ பிரமாணத்தை காண்பிக்கிறேன் பார், நீ கண்ணெதிரே பார்க்கிறார் சொல்ற. வடுக நம்பி, பிள்ளான், ஆண்டான் போன்ற மகான்களை சேவி. அவர்கள்லாம் நம்ம போலே வடிவிலே சிறுத்தும் ஞானத்திலே பெருத்தும் இருக்கிற மகான்கள். அவர்களுக்கு தான் சிறுமாமனிஷர்னு பேரு அப்படின்னு அந்த பிள்ளைக்கு புரிய வைக்கிற. சின்ன வயசுல கேட்கும்படியான ஒரு ஞானத்தை பெற்ற பிள்ளை பராசர பட்டர் என்கிற மகான். தானே தன்னை சொல்லி கொண்டாடுகிறார் பட்டர். சம்ஸ்கிருத திராவிட வேத சூக்தைஹி
ஆந்தம் மதுப்தைர் மலினீகரோதி ஸ்ரீரங்க கம்ரஹா கலபண்ட ஏவ ஸ்நாத்வாபி தூளீரசிகம் நிஷேத்தா. ரங்கநாதா, நீ ஒரு யானை. ஸ்ரீரங்கத்துல யானை ஃபேமஸ் மாதிரி தென்னானாய், வடவானாய், குடபாலானாய், குணபால மதயானாய், திக்குகள் தோறும் ஆழ்வார்கள் யானையை கட்டி வச்சிருக்காங்க. அதுல தென்னானாய் ஸ்ரீரங்கத்தினுடைய யானை, வடவானை அங்க இருக்கிற திருவேங்கடமுடையான கொண்டாட வேண்டும். இப்ப அந்த திக்கில கட்டி இருக்கிற அந்த ரங்கநாதன் ஆகிற யானை அங்க பண்ண என்ன விஸ்வரூபத்துக்கு யானை போனா காவேரியில தீர்த்தா மாட்டுவா அந்த யானையை. பிறகு நன்னா திருவன்கா விட்டு விடுவா, அழகா மேரத்தை கொண்டு பட்டெல்லாம் போடுவா, குடத்தை தங்க குடத்தை எழுதுறோட பண்ணி இல்லை வெளி குடத்தை கொண்டு வந்து சேர்ப்பா தீர்த்தம் சேர்த்துட்டு விஸ்வரூபம் முடிஞ்சு வெள்ளம் வந்ததோ இல்லையோ கீழுக்கிற தூசியெல்லாம் எடுத்து தன் தலையில வாரி வாரி போட்டு. பட்டர் பார்த்து சிரிச்ச, இந்த யானையை கொண்டு போய் யாராவது கேள்வி கேட்க முடியும்? போய் எவ்வளோ நன்னா இருக்கிற அழகா இப்போ போய் தூசியை போட்டுக்கிறீரு அப்படின்னா நம்ம தலையிலையும் சேர்த்து போடும். அது போல சம்ஸ்கிருத திராவிட வேத சூக்தைஹி, ரங்கநாதா சம்ஸ்கிருத வேதமும் திராவிட வேதமும் ஒரு சேர புகழ்ந்திருக்கிறது ஒன்றை. புகழும் நல் ஒருவனெங்கோ அழ்வார் கொண்டாடுற ஏற்கும் பெரும் புகழ் வானவரீசன் கண்ணன் தனக்கு. எத்தனை இடங்கள்ல கொண்டாடுறான், எல்லாம் பொருந்துகிறது அவன் ஒருத்தனுக்கு. எம்பெருமான கொண்டாடுறது வேதம் பரவாறாக, ஆனா இப்படி இருந்தும் அப்படிங்கிறத சொல்றார் பட்டரானவர். இப்படி கொண்டாடியும் உனக்கு இந்த தூசியான என்னுடைய சொற்களை கொண்டு போய் உன்னை பாட்டு கொடுப்பாட்டிக்கிறீ. இது பட்டர் காண்பிக்கிற நைச்சவன். ஏன்னா நீர் யானை, உமக்கு யாரையும் உமக்கு அடக்கித்தான் பழக்க வழியே, யாருக்கும் அடக்கி பழக்கமில்லை. ஆகையால உங்க இஷ்டம் என் இஷ்டம் அது அப்படின்னு தூக்கி கேட்டுக்கொண்டு, எப்படி ஒரு சின்ன உதாரணத்துல தன் நைச்சத்தையும் காண்பித்து எம்பெருமானுடைய உயர்ந்த குணத்தையும் காண்பிக்கிறார். அவர் சொல்றார் பராசர பட்டர், எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? கிந்து பிரபத்தி பலதாரித விஷ்ணுமாயா மத்வம்சிய ராஜகுல துர்லலிதம் கிளைவம் ஸ்ரீரங்கராஜ கமலாபத லாலிதத்வம் யத்வாபராத்யதி மம ஸ்துதி சாகசேஸ்மின். இதை கொண்டாடினார் இந்த ரங்கநாதன் இடத்துல போய். ரங்கநாதா, எனக்கு ரெண்டு பாக்கியம். ஒன்னு பிரபத்தி பலதாரித விஷ்ணுமாயா. பிரபத்திங்கிறத கொண்டு ஒரே லாங் ஜம்ப் படிச்சுட்டார். எங்க போயிட்டார்? சம்சாரத்தை கடந்து பரமதம் போயாச்சு. பிரபத்திங்கிறத கொண்டு விஷ்ணு மாயையை கடந்தே. அதற்கு மேலே மத்வம்சிய ராஜகுல துர்லலிதம் கிளைவம். எதனால் அது? ராஜகுலத்திலே பிறந்தேங்கிற கர்வம். கதர் சொன்னாமே, ஆவலி குடமை கண்டாய். இந்த ராஜகுலத்திலே பிறந்தேங்கிற கர்வம், ஆழ்வானுடைய குடல் துடுப்பு, ராமானுஜருடைய சத் சம்பந்தம் பெற்றவன் நான் ஒண்ணு. அதற்கு மேலே ஸ்ரீ ரங்கராஜ கமலா பத லாலிதத்துவம். நீரும் பிராட்டியும் நம்ம தொட்டிலிட்டு தாளாட்டி வளர்த்துறீர். யாருக்கு கிடைக்கும் அந்த மகா பெருமை? ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கும் உள்ள போனா அந்த திருமணத்தூண் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். மனத்தூனே பற்றி நின்று வாயார வாழ்த்தும் நாள் என்றுகளோ ஆழ்வார் கேட்கிற. இந்த திருமணத்தூண் அப்படி கட்டின்னு சேவிக்கணுமா? ரங்கநாதரை சேவிக்கிறச்சு நாமெல்லாம் எங்க சுவாமி ஒரு நிமிஷம் நிக்க விடுறதுல எங்க கட்டிக்கிறது? அவர் ஃப்ரீயா இருக்கிறச்சே வரணும், நாம ஃப்ரீயா இருக்கிறச்சே வந்தா கும்பல் ஜாஸ்தியா இருக்கு. அப்படி பிடிச்சிட்டு சேவிக்கிறச்சே ரங்கநாதரை அப்படி அனுபவிக்கணும். ஏன்? அதற்கெல்லாம் ஸ்லோகம் இருக்கு, அதை தனிச்சு அனுபவிக்கும். இப்ப அந்த பட்டரை அந்த தொட்டில அந்த கட்டி அந்த திருமணத்தூண்ல தொட்டிலிட்டு தாளாட்டி வளர்த்தார். அப்படி அது எப்படி சொல்றாராம்? ஸ்ரீரங்கராஜ கமலா பதலாலிதத்வம். ஸ்ரீரங்கராஜன் பெருமாள், கமலா பிராட்டியார், ரெண்டு பேருடைய பதலாலிதத்துவம். அப்படின்னா இப்படி எதிர்த்தாப்புல இங்க பெருமாள், அவருக்கு எதிர்த்தாப்புல தாயார் உட்கார்ந்துருப்பார். பட்டரை தன் பாதங்களை போட்டுப்பாராம். அப்படி இவர் அங்கேயிருந்து தூக்கி விட உடனே அவர் பாதத்துல விட அங்கேயிருந்து இப்படி கொடுப்பாராம். அப்படி பராசர பட்டர் அப்படி தொட்டிலிட்டு தாளாட்டி வளர்த்தார்கள். பட்டர் அங்க காயத்ரி மண்டபத்துல தான் இருந்தார். பெருமாளுக்கு வந்து தலிகை வந்ததுன்னா முதல்ல இவர் தான் முதல்ல எடுத்து பாருங்க. தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் என்று வள்ளுவன் சொன்னது பிரத்யக்ஷத்துல அனுபவிச்சவர் பராசர பட்டர். அந்த பராசர பட்டர் ஸ்ரீரங்கநாதனை புகழ்ந்தா ரங்கநாதனுக்கு ரொம்ப சந்தோஷம். பட்டர் வாயால ஒரு வார்த்தை கேட்கணும். எப்பவும் காட்டு இருக்கிறது ரங்கநாதனுக்கு பெருமை. எப்பவுமே ஆழ்வார் தன்னை புகழ்ந்தா இவனுக்கு ஸ்தவ பிரியன்னு எப்பவும் யாராவது ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தா பிரியமா இருப்பான் எம்பெருமான். அடாடா என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். அதை போல இந்த பட்டர் தன்னை கொண்டாடணும் என்று ஆசைப்பட்டான். ஆகையாலே அவர் திருவாக்காலே தன்னை எப்பொழுதும் ஏதான ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும். அதற்காக ஒரு திருமஞ்சனம். இந்த திருமஞ்சன காலத்திலே திருமஞ்சன கட்டியம் என்பது முதல்ல தோன்றித்து பட்டருடைய காலத்துல தான். இன்னைக்கு பல விதேசங்கள்ல இருக்குது, நாம் பார்க்கிறோம். ஆனா ஆரம்பம் அது வித்திட்டவர் பராசர பட்டர். அது எப்படி இருக்கா ரங்கநாதன்னா கைலியை கட்டிண்டு துருக்கநாச்சியாருக்காக கைலி இன்னைக்கும் ஒரு அழகான துளசி மாலை அணிந்து கொண்டு. ரங்கநாதத்துல எது அழகு தெரியுமா?
சுவாமி எது அழகில்லை? அழகியான் தானே, தானே அழகியானவன், எப்பொழுதும் அழகோடு கூடியவன், எல்லாவித அழகும் ஒரு சேர கலந்த ஒரு அழகின் உருவம் எங்க ரங்கநாதன். எது அழகு? அவனுக்கு ரத்னங்கி சாத்தினா அழகு, இன்னொருத்தர் இல்லை அந்த விமான பதக்கம் சாத்திட்டா அழகு, இல்லை இல்லை சுவாமி அவனுக்கு அந்த பாண்டியன் கொண்ட சாத்தினா தான் ரொம்ப அழகு. அந்த ரங்கநாதனுக்கு கச்சிதமா இருக்கும். உண்மையா இவாள்லாம் அழகை அறியாதவர்கள். எது அழகு தெரியுமா? திருமஞ்சன சமயத்துல கைலி கட்டின்னு இருக்கிறது தான் அழகு. ரங்கநாதனுடைய அகன்று விரிந்த திருமார்பினுடைய சேவையும், மகாலட்சுமியினுடைய சேவையும், அவனுடைய திருத்தோள்கள சேவையும், அவன் திருத்தோள்கள விஸ்வாந்த திவ்யாயுதம் நன்னா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்கிற சக்கரத்தாழ்வாரியும் சங்காழ்வாரியும் சேவிக்கிறதும் எப்ப கிடைக்கும்? அப்பதான் கிடைக்கும். இந்த திருமஞ்சனத்துல எம்பெருமான் அப்பதான் திருமார்பை காண்பிக்கிறான். மற்ற சமயங்கள்ல என்ன பண்றாருன்னா ஒன்னும் தெரியவே தெரியாது. பெரிய மாலையை போட்டுட்டு இருப்பார் ஆச்சரியமா. எதற்காக? மாலை ஆபரணங்கள்லாம் உண்மையான தன் அழகை மறைப்பதற்காக. அழகை வெளியிடுறது அப்பதான் திருமஞ்சனத்துலதான் வெளியிடுறான் ரங்கநாதன். ரொம்ப அபூர்வம் அப்படி அவன் நிக்கிறதுங்கிறது. அப்படி ஈர வஸ்திரத்தோட அந்த மாலையோட அங்க நிக்கிறான் எம்பெருமான். எதற்காக? நான் பட்டர் வரணும், பராசர பட்டர் வந்து நிக்கணும். வந்த உடனே பட்டரே வாரும், உமக்கு அருளப்பாடு, உமக்கு அருளப்பாடுங்கிற என்னன்னா இப்பொழுது நம்மை பார்த்து ஒரு கவி சொல்லும், இதான கவிதை சொல்லும் மொழி அப்படின்னு கேட்கறச்சே உடனே பட்டர் வர பக்கத்துல பெருமாளை சேவிக்கிறார். சொல்லட்டுமா, நீர் இப்ப எப்படி இருக்கீர் சொல்லட்டுமா அப்படின்னு வர்ணிக்க தொடங்குகிறார். அதுக்கு பேர் தான் திருமஞ்சன கட்டியங்கள்னு பேர். அது முக்தகங்களாக இருக்கக்கூடியது. முக்தகம் அப்படின்னா தனித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். இப்போ ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்திரம் ஒரு குரூப்பா இருக்கிற ஸ்லோகங்கள் 8 ஸ்லோகம் சேர்ந்து இருக்கு. ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வ சதகம் உத்தர சதகம் அதெல்லாம் குரூப்பா இருக்கு. 127 ஸ்லோகம். அது போல உத்தர சதகம் 105 ஸ்லோகம். ஸ்ரீகுண ரத்னகோஷம் அது 61 ஸ்லோகங்கள் அப்படின்னு குரூப்பா இருக்கிறது. ஆனா விடுபட்டு தனித்து இருக்கக்கூடியதுக்கு பேரு முக்தகங்கள்னு பேரு. அதிலே பட்டர் அருளி செய்த திருமஞ்சன கட்டியங்கள் ஆச்சரியம். இதுல என்ன திருமஞ்சன கட்டியத்துக்கு மற்ற எல்லாவற்றிலும் காட்டிலும் ஏற்றம் என்னன்னா ரங்கநாதனோட 1-to-1 கான்வர்சேஷன் பண்ணது. நேரா பெருமாள் இருப்பார், இவர் இருப்பார், எதிர்த்தாப்புல 2 பேர் தான், பக்கத்துல யாரும் கிடையாது. திவ்ய பிரபந்தம் வேத கோட்டினா கூட்டமா இருந்து சொல்லணும். இந்த இடத்துல எப்படின்னா இவர் நம்பெருமாள் கேட்டே ஆனும், அதுவும் ஈரவசத்தோட நிக்கிறார், கேட்கணும் பட்டு சொல்லணும். அதற்கு மேலே 2வது தானே ஸ்லோகம் பண்ணி தானே வியாக்கியானமும் பண்ணுகிறார் பட்டர். அதனுடைய ஸ்லோகத்தை பண்ணிட்டு தானே அதற்கு வியாக்கியானம் ஸ்மிருதி இதிகாச புராணங்களை கொண்டு வியாக்கியானம் பண்ணி அதற்கு மேலே 3வது ஓரொரு ஸ்லோகத்தையும் ரங்கநாதனை அப்படி புகழ்ந்து தள்ளுறார். எப்படி இருக்குன்னா நீர் எப்படி இருக்கிறது தெரியுமா? மலை மாதிரி இருக்கு. உடனே ரங்கநாதன் என்ன மலை மாதிரி கல்லா இருக்கேனா? இல்லை இல்லை கம்பீரமா இருக்கு. மலை எப்படி எல்லாருக்கும் ஆசிரிதமா இருக்கோ அதை போல உங்களுடைய திருவடி எங்களுக்கெல்லாம் ஆசிரிதமா இருக்கு அப்படின்னு விதவிதமா ஒரு நாள் சூரியனோட அப்படி கம்பேர் பண்ணி சொல்லுவார், சாமியமாக சொல்லுவார். இன்னொரு சமயத்திலே பகவானை சொல்றதே சந்திரனோட சாமியம் என்பார். மற்றொரு நாள் பார்க்கறதே சந்திரனுக்கும் உமக்கும் ஆகவே ஆகாதுன்பர். விருத்தம் நீரும் சந்திரனும் இப்படி சொல்றச்சே ஒரு நாள் பராசர பட்டர் ரங்கநாதனை சேவிக்க வர அவன் தானும் ஈர வஸ்திரத்தை கட்டிண்டு அப்படி கையை அப்படி உயர்த்தி கொண்டு துளசி மாலையை அணிந்தவனாக அப்படி காத்துட்டு இருக்கிற எபெருமானை பார்த்தவர் பராசர பட்டர் சொல்றார், ஐயோ பாவம் எல்லாத்தையும் இழந்தவனா இருக்கேன்னு. என்ன பட்டரே நம்ம பார்த்து சொல்றீர்? பொங்கோதம் சூழ்ந்த புவனையும் விண்ணுலகம் அங்க ஆதும் சோராமை ஆழ்கின்ற எம்பெருமான் யார் தெரியுமா? நான் தான், செங்கோருடைய திருவரங்கனார் நாமே அப்படின்னு ரங்கநாதர் சொல்றார். இப்படி வச்சுட்டு இருக்கோம். என்ன பட்டர் சொல்றாரு, அதெல்லாம் இல்லைங்கண்ணே, நம்ம பார்க்கறச்சு என்ன தெரியறது, எனக்கே பரிதாபமா இருக்கு. சில பேர் சொல்லுவோம் பார்க்கறச்சு, ஐயோ உங்களை பார்க்கறதே பரிதாபமா இருக்கு. அதை போல பட்டர் வந்து ரமரவாட பார்த்து சொல்றாரு, பார்க்கறதே பரிதாபமா இருக்கு அப்படின்னு அரங்கேது. என்ன பட்டரே என்னை பார்த்து இப்படி கிண்டெல்லாம் பண்ணக்கூடாது. இவர் கேட்கிறார், இல்லை இல்லை நான் சொல்றது சத்தியமே. சத்தியமா? உபய விபூதி நாதனை பார்த்து இப்படி சொல்றீரா? ஆமா சொல்லும் காரணம் அப்படின்னு உடனே பட்டர் ஆரம்பிக்கிறார் ஆச்சரியமா. பகவான் பண்ணுகிற பல உபாயங்கள்ல அர்ச்சாவதாரம் ஒரு உபாயம். அர்ச்சாவதாரத்திலே பகவான் எழுந்தருளி இருக்கிறான்னா அது பாலாலயம் தான். உண்மையிலேயே இது சம்பரோக்ஷண ஆலை. அழ்வார் சொல்றார், வெள்ளத்திலங்கோயில் கைவிடேல் கைவிடேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்ச்சையிலேயே வந்து சேர்ந்திருக்கான். திருவேங்கரமுடையானாக, அஸ்திகிரி அருளாளனாக, ரங்கநாதனாகனா ஒரு நல்ல ஞானியனுடைய ஹிருதயம் கிடைச்சா அங்கேருந்து குடிபெயர்ந்து போயிடலாம்.